திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு இப்போது சிதம்பரம் சொல்லியிருக்காரு. நிறைய தேர்தல் கருத்து கணிப்புகளும் அதை தான் சொல்லுது. நிறைய இடங்களில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இழுபறியாக இருக்கும் அப்படின்னு. அதிமுகவை எல்லோரும் டீலில் விட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில. ஒருவேளை கட்சி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையா, அல்லது வேறு ஏதாவது ரீசனா அப்படிங்கிறதும் தெரில. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபி அசுர வேகத்தில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம துரைமுருகன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இல்லையா. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மோடி அவர்கள் வேறு அடிக்கடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதனால் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ திமுககாரங்க நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட நிறைய திமுககாரங்க பாஜக பற்றி தான் பேசுகிறாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அதிமுகவை யாருமே கண்டுக்கிறதில்ல. அந்தளவுக்கு எதுக்காக அதிமுகவை டீலில் விட்டாங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை போட்டியாளர்களை பற்றி தானே பேச முடியும் அப்படின்னு பேசுகிறாங்களா என்னவோ. சரி, மொத்தத்தில் இந்த தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, தமிழகத்தில் பாஜக எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.